சார் சீக்கிரம் முடிச்சிடும் சார். சார் எப்படா முடிப்பான், இவன் வேறு ஆரம்பிச்சிட்டானே. 2 நிமிஷம். ஏன்னா எல்லாம் பேசி விட்டு படத்துக்கு பேசி வச்சுக்கலாம், இவங்க கொண்டு அப்படியே என்ன சார் வந்து வேலையை பண்ண மாட்டேங்கிட்டு. ஆனால் உங்கள் டைம் வச்சா கிளம்புங்கண்ணே. உங்கள் டைம் வச்சுனா உங்களுக்கு இஎம்ஐ பிரச்சனை நினைக்கிறேன். நீ கிளம்புங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அடிக்கடி பார்க்குறேன், நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிறீங்க யாரும் தெரியல, அடிக்கடி பார்த்துட்டு இருக்கேன். உங்கள் டைம் வச்சா கிளம்புங்க. யாருக்கு சொன்னீங்களா கொஞ்சம் இல்லை இது ரெகுலர் பார்த்துருக்கேன், அது கோவம் வருது. அனைவருக்கும் வணக்கம். இந்த இஎம் இசை வெளியீட்டு விழாவில் நான் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கலை. இந்த படத்தில் ஒரு பங்கு கொண்ட கலைஞராக தாங்க நான் கலந்துக்கிறேன். பாக்கியராஜ் சார்கிட்ட ஃபோனில் தான் அழைச்சேன். மாணவி சார்கிட்ட சொல்லி என் ஹஸ்பண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எந்த மறுப்பு இல்லாமல் சார் ஒன்று வந்துட்டார். அதுக்கு ரொம்ப நன்றி சார். அதாவது சினிமாவை வந்து ஒரு நேச்சா தான் அந்த பெருந்தன்மையெல்லாம் இருக்கும். இப்போ இங்கே இருக்க எல்லாருமே நம்ம அழைச்சி வந்திருக்கவங்க தான். வெங்கடேஷ் சார் என் மனசு அழைச்சிச்சு, அது நம்ப மூலியமா வந்துருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி. வெங்கடேஷ் சார் பேசும்போது பாக்கியராஜ் பாதிக்கலாம் யாருமே படம் பண்ண முடியாதுன்னு சொன்னார். நான் இண்டஸ்ட்ரிக்கு அசிஸ்டண்ட்டாக வரக்கு முன்னாடியே ஒரு பாதிப்பு. இங்கே வந்து நிறைய பேர் என்னவாங்க, அவர் டிஸ்கஸில் உட்காரணும், அவரோட டிஸ்கஸ் பண்ணணும், அவரோட உட்காந்து பேசுகிறதே பாக்கியம் அடிச்சிருப்பாங்க. நான் ஸ்கூலில் 10th படிச்சுக்கிற டைம் நினைக்கிறேன். ஜெமினி சினிமாவில் ஒரு போட்டி வச்சிங்க சார், கதை போட்டி. அதில் வந்து இன்ட்ரோல் வரைக்கும் கதை சொல்லிடுவார் சார். ஒரு கதையில் அதில் ஒரு தான் சொல்லிப்பார்ல, ஒரு படத்தில் வந்து இன்ட்ரோலுங்கிறது தான் ஒரு முடிச்சு. அந்த முடிச்சை எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக போடுறோமோ அந்தளவுக்கு இன்ட்ரோல் ஓவராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த முடிச்சை அவுக்கிறது, ஒவ்வொன்றும் அவுக்கிறது தான் அடுத்து செகண்ட் ஹாஃப் திரைக்கதையாக சிறப்பாக அமையும். ஜெமினி சினிமாவில் இன்ட்ரோல் வரைக்கும் கதையை முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் உள்ள கதை அங்கேயே முதல்ல சினிமாவுக்காக நான் கதையை வச்சேன். சினிமாவுக்காக கதை யோசிக்க வச்சது பாக்கியராஜ் சார் தான். யோசித்து போட்டிக்கு எழுதி அனுப்புனேன். ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இருந்தாலும் அதுதான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்காக என்னை கதை எழுத வச்சது பாக்கியராஜ் சார் தான். பாக்கியராஜ் சாரை பற்றி இப்போ நிறைய பேர் பெஸ்ட்டு இருக்கலாம். அவன் எப்படின்னா கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், அப்போலாம் இது 3 தான். முன்னெல்லாம் திரைக்கதை டைரக்ஷன் தான் இருக்கும். இந்த கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இது 3யும் போட்டால் தான் அவன் தான் முழுமையான டைரக்டரு அப்படின்னு ஒரு வந்துச்சு. டி ராஜேந்தர் ஒருத்தர், அப்புறம் சார். அதுக்கப்புறம் அந்த இது 3யும் போடணும். கதை வசனம் ஒருத்தர், திரைக்கதை டைரக்ஷன் ஒருத்தர்னா அது டைரக்டருக்கு மதிப்பு இருக்காது. அப்போது ஒரு இயக்குனருக்கு மதிப்பை இழக்க செஞ்சது பாக்கியராஜ் சார் தான். அப்போ இப்போ மலையாளத்தை சொன்னீங்களே, மலையாளத்தில் வந்து எப்படின்னா இப்போ தமிழ் ஃபீல்டு ஏன் இப்படி இருக்குது, மலையாள ஃபீல்டு ஏன் இன்னைக்கு சிறந்து விளங்குது அப்படின்னா, இங்கே ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாங்க, ஒரு நான் பாக்கியராஜ் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போய் நிற்கிறேன். ஆமாம், எத்தனை ஒர்க் பண்ணியிருக்கேன், பாக்கியராஜ் 10 ஒர்க் பண்ணியிருக்கேன். முந்தான முடிச்சு தூணு வச்சு டார்லிங் 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 நான் சொல்லிவிட்டு ஓகே ஒரு கதை ஆசிரியர், ஓகே பட்டுக்கொடை புறவர் கதை, இதோட கதை சார் நான் இயக்க போகிறேன் அப்படின்னா அந்த பிடிச்சி ஒத்துக்க மாட்டாங்க. உனக்கு கதையே பண்ண தெரியல, நீ என்னடா டைரக்டரு, அங்கே அடிக்கிட்டு போகிறோம். நான் ஒரு நாவலை தூக்கிட்டு போயிட்டு, சார் அந்த நாவல் நல்லா இருக்குது சார், இதை நான் படம் பண்ணலாம்னு இருக்கேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க. நீ யார் ஒர்க் பண்ணியிருக்க சார்? நான் பாரதிட்ட 5 ஒர்க் பண்ணியிருக்கேன். கதை இது நாவல் சார். யார் நாவல்?
வேறு ஒரு நாராயணன் சாரோட நாவலுங்க நம்ப மாட்டாங்க. ஏன்டா ஃபஸ்ட்டு படம் உனக்கு கதையே ஒன்று தெரில, இன்னும் எப்படி டேரக்ஷன் கொடுக்குறது? தமிழ் பிடிச்சல சொல்கிறேன். இங்கே டைரக்டர்னா அவர் தான் கதை எழுதணும், அவர் தான் வசனம் எழுதணும், அவர் தான் திரைக்கதை எழுதணும், இப்போ அவர் தான் பாட்டு எழுதணும். நல்ல வேலை இடையில பிரகாஷ் வந்து இசையமைச்சிட்டாரு, பாட்டும் எழுதிட்டாரு, பாட்டு பாடிட்டாரு. அதெல்லாம் கொஞ்சம் மைல் ஏற்றலை சார். இல்லைன்னா இப்போ வர்றவங்களாம் கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல்கள், பாட்டு பாடணும், நீ தான் டைரக்ஷன் இத்தனை இருந்தால் தான் உங்கள் டேரக்டர் ஒத்துக்கணும்னு ஆயிருக்கும். கொஞ்சம் அதில் தவிச்சிட்டோம். அதான் மலையாளத்தில் அப்படி இல்லை. மலையாளத்தில் இன்றைக்கும் ஒருத்தர் டைரக்டருக்கு என்ன அனுபவம். ஜோஷ் ஒர்க் பண்ணியிருக்கியா, பாசிட் ஒர்க் பண்ணியிருக்கியா, சித்திட்டு ஒர்க் பண்ணியிருக்கியா? அப்போ இந்த பெரிய டைரக்டர்கிட்ட ஒரு 5 ரூபா ஒர்க் பண்ணியிருக்காருன்னா அந்த நம்பிக்கை ஃபஸ்ட்டு வந்துடும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் சார் என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு கதை சார், இது சார் அப்படிங்கும். கதை டிபார்ட்மெண்ட் வேறு, டைரக்ஷன் அனுபவம் வேறு. அங்கே டைரக்ஷன் அனுபவத்தை பார்க்குறாங்க, கதையும் தன்மையை பார்க்குறாங்க. தனித்தனியாக பார்க்குறதுனால இன்றைக்கும் அந்த சொல்லிக்கல கண்டென்ட்டு இன்றைக்கி இங்கே ஜெயிக்குது. அதனால் சார் உங்களால் சார் எங்களுக்குலாம் பாதிப்பு. எங்கள் கதை எல்லாத்தையும் கேட்குறாங்க நம்மள்கிட்ட. அப்புறம் கைக்குட்டை ராணி, தமிழ்நாட்டில் எல்லா குடும்பத்துக்கும் அவர் தான், அவங்க தான் ராணி. தேவானி மேடம், அவங்க நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தேவானி மேடம். ரொம்ப பிடிக்கும் அவங்கள, ரொம்ப நான் அவங்க மேலே அவ்வளோ மரியாதை எனக்கு. ஆமாம், நான் எல்லாரும் பேசிட்டு சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளோ பிடிக்கும். அவள் ஒரு 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 பெண்ணை பக்கம் மரியாதை வரணும், அவளை பார்த்து அவ்வளோ மரியாதை வரும். ஆமாம், காரணம் இன்னைக்குள்ள நடிகர்களுக்கெல்லாம் அவங்க ஒரு உதாரணம். ஃபஸ்ட்டு ஹோம்லியாக நடிக்க ஆரம்பித்து எல்லா குடும்பத்துலேயும் தான் குடும்பத்து பெண்ணாக பார்க்க ஆரம்பித்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்க பண்ண எல்லா படமுமே ஹோம்லி கேரக்டர் தான், குடும்ப பங்கான கேரக்டர் தான். எந்த ஒரு வகையுமே நம்ம ஒரு கவர்ச்சியை காட்டி ஜெயிக்கணும்னு ஒரு துளியோட நினைக்காத ஆர்டிஸ்ட் தான் தேவானி அவர்கள். நம்ம சில நடிகர்கள் என்ன பண்ணுறாங்க, குறை சொல்ல, ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது அவ்வளோ ஹோம்லியாக இருக்காங்க. அந்த ஹோம்லிக்காகத்தான் அந்த ரொம்ப ஹோம்லியாக இருக்காங்க, நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க அப்படின்னு தான் ரசிகர் உருவாகிறாங்க. அந்த குடும்ப பாங்கன தோற்றத்துக்காகத்தான் ரசிகர் உருவாகிறாங்க. அதனால வெற்றி அடைகிறாங்க. ஒரு நாள் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க கவர்ச்சியை காட்டுறதுக்கு ஆர்வம் காட்டிடுறாங்க. ஒன்றே ஒன்று தீர்க்கமாக சொல்லணும், உங்களுடைய குடும்ப பாங்கான தோற்றத்துக்கும் நீங்கள் ஏற்று நடிக்கிற குடும்ப பாங்கான அந்த கேரக்டரையும் கவர்ந்து தான் ஒரு ரசிகர் கூட்டம் வரும்போது நீங்கள் கவர்ச்சியாக நடித்தா அவங்களுக்கு பிடிக்காது, அதை ரசிக்க மாட்டாங்க. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கங்க. நம்ம எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி பார்க்கும்போது அது கவர்ச்சி கட்டினா எப்படி பிடிக்கும்? அப்போ நீங்கள் குடும்பப்பாங்கன்னு தோட்டம் உங்களுக்கு இருக்குது, அதனால உங்களுக்கு ரசிகர் உருவாயிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவங்கள்ட்ட குடும்ப பெண்ணை பார்க்குறாங்கன்னா கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றி இன்றைக்கி மரியாதைக்குரிய ஒரு பெண்மணியாக திகழ்கிறவர் தான் தேவானி அவர்கள். நான் ஃபஸ்ட்டு நான் ரஜினி ரசிகர். நான் முதல்ல ஒரு 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 நடிகைக்கு ரசிகரானதுன்னா எந்த நடிகை எனக்கு பிடிச்சதுன்னா அமலா. ஆமாம், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மைதிலி கதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க அவ்வளோ காமெடியாக இருப்பாங்க, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் தொடர்ந்து வேலைக்காரனாக இருக்கட்டும், அப்புறம் மம்முட்டி சாரோட படம் பண்ணாங்க, எல்லா படமும் அவ்வளோ காமெடியாக. அந்த ஹோம்லியாக இருக்காங்கிறதுக்காகவே நான் அவங்களுக்கு ரசிகர் ஆகிட்டேன். நான் ஒரு படம், அந்த படத்தில் பார்த்தா மாடர்ன் ட்ரெஸ் போட்டாங்க, அது பரவாயில்ல, ஓகே மாடர்ன் ட்ரெஸ் போட்டாங்க பரவாயில்ல. ஒரு டாப்
டிஷர்ட்டுங்க போட்டு அவங்கள ஓட விட்றாங்க. ஓட விட்டாலும் பரவாயில்ல, ஹை ஸ்பீட் ஷாட். டைரக்டரு அமலா அவர்களை ஹை ஸ்பீடில் மேலே ஓட விட்டு அவங்க கவர்ச்சியை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் எனக்கு பிடிக்கல, எனக்கு வெறுப்பாக இருக்குது. ஏன்னா நான் ஹோம்லியாக தான் அவங்கள பார்த்துருக்கேன். அப்போ அவங்க ஹோம்லியாக பார்க்குற ஒரு ஆர்டிஸ்ட்டை போய் நீங்கள் செக்ஸாக காட்டும்போது, கவர்ச்சியாக காட்டும்போது அது மனசு ஏற்றுக்கொள்ளாது. இதை நிறைய ஆர்டிஸ்ட்டில் புரியாமல் கவர்ச்சியாக காட்டினா தான் நிலச்சி நிற்கணும்னு நினைக்கிறாங்க. என்றைக்கு கவர்ச்சியை காட்டுறீங்களோ அன்றைக்கி தளர்ச்சியாகும் மார்க்கெட். அதுக்கு சில ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு அதுதான் மூலதனமாக இருக்கும். அவங்களுக்கு அந்த உடல்வாவுக்கும் அவங்க கவர்ச்சி இது கவர்ச்சிக்காக மட்டும்தான் டேரக்டர் கூப்பிடுவாங்க. அவங்க நடிச்சு போட்டோம். கோமலி அவங்கள யாராவது கோமலிக்கு லுக்குக்காக, குடும்ப பாங்கன தோற்றத்துக்காக உங்களை ரசிக்க ஆரம்பித்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அதை கடைப்பிடிங்கள். அப்போ தான் இந்தியாவினை மாதிரி இன்றைக்கும் பேசப்படலாம். ஆமாம். அப்புறம் இயக்குனரும் ஆயிட்டாங்க. கைக்குட்டை ராணி இயக்குனர், வாழ்த்துக்கள் மேடம். ஆமாம். ஆர்டிஸ்ட் நடிகைகளில் வந்து முதல்ல பானுமதி அம்மா வந்து இயக்குனரானாங்க. அப்புறம் லட்சுமி மேடம் இயக்குனரானாங்க. அப்புறம் ஸ்ரீபிரியா மேடம் இயக்குனரானாங்க. லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் இயக்குனராக இருக்காங்க. நிறைய நடிகர்லாம் இயக்குனராக வெற்றி அடைஞ்சாங்க. பானுமதி அம்மா இயக்குனராக வெற்றி அடைஞ்சாங்க. லட்சுமி அம்மாவும் இயக்குனராக வெற்றி அடைஞ்சாங்க. ஸ்ரீபிரியா மேடமும் இயக்குனராக வெற்றி அடைஞ்சாங்க. அதே மாதிரி அந்த வருஷத்தில் இந்த கைக்குட்டை ராணியும் மகாராணியாக உருவாக வேண்டும். அந்த ராணிக்கு ஒரு வெற்றி கிரீடம் தலையில் சூட்ட வேண்டும். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. அப்புறம் இந்த மேடையில் இன்றைய நாயகன் அப்படின்னா இசையமைப்பாளர் ஸ்ரீநாத் பிச்சை. முதல்ல நம்மால் சதாசிவம் கூட்டி வந்தார் மினிஸ்ட்ரேட்டரை. பேசிட்டார், சார் மினிஸ்ட்ரேட்டர் வந்து உங்களை அறிமுகப்படுத்துங்க சார், நீங்கள் இது போடுறதுக்கு ஒரு பாட்டு எழுதுங்க சார் அப்படின்னு. சரி வாங்கிட்டேன். கூட வந்துட்டாங்க. யார் மினிஸ்ட்ரேட்டர் பார்த்தா இவரை காட்டினாங்க. எந்திரிங்க சார், ஸ்ரீநாத் பிச்சை அப்படின்ட்டு. நான் என்னடா அது விஸ்வாமித்திர மாதிரி தலையெல்லாம் இருக்குது, நான் ஆளை பார்த்தா மினிஸ்ட்ரேட்டர் மாதிரி தெரியலையே முதல்ல அப்படின்னு டவுட் ஆயிடுச்சு. பேர் அப்படின்னா ஸ்ரீநாத் பிச்சை. பிச்சையா? நான் ஏற்கனவே ரிஷி மாதிரி இருக்காப்புல, பேர் வேறு பிச்சை. திருப்பி கொஞ்சம் என்ன அது உறுத்தலாச்சு. சரி ஓகே, அப்போ நானாக சமாளிப்படுத்திட்டேன். பிச்சைக்காரன்னு படம், டைட்டிலே பிச்சைக்காரன்னு வச்சு படம் ஓடலையா? கோடீஸ்வரன் அப்படிலாம் எடுத்து சில படம் சரியாக போகலை. ஆனால் பிச்சைக்காரன் படம் எடுத்து மிகப்பெரிய ஹிட்டு. ஓகே, ஒரு சமாதானம். அப்புறம் சுந்தர் பிச்சை, சூப்பர், உலகளவில் வெட்டி அடிச்சான் அந்த மனுஷன். அப்போ அந்த பிச்சை பேருக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, திறமை தான் ஜெயிக்கும். சில பேர் சொல்லுவாங்க நெகட்டிவாக பேர் வைக்கக்கூடாதும்பாங்க. பாக்கியராச படம் எல்லா படமுமே நெகட்டிவ் தான். ஒரு கை ஓசை நெகட்டிவ் தான். இப்போ ஒரு கை ஓசை வரும், வராதில்ல, அது ஹிட்டு. மௌன கீதங்கள், சரி மௌனமாக அப்படி கீதம் பண்ண முடியும்? மௌனமாக கம்முன்னு இருக்கணும், அது மௌன கீதங்கள், அதுவும் நெகட்டிவ் தான். தூரல் நின்று போச்சு. நான் பாக்கிற சக்தி பேசும்போது தான் டிஸ்டர்ப் பண்ணுறது வர. அப்புறம் என்ன பேசும் சாருக்கு தெரியாது. ஓகே சார், ஓகே சார், நன்றி. தூரல் நின்று போச்சு. இப்போ நம்ம ஒரு பிடிச்சிட பிடிச்சி, நான் தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், கதையாக சொல்லி கதை ஓகே போச்சு, பிடிச்சிட ஒரு டைட்டில் கேட்குறாரு. என்னப்பா டைட்டிலு? சார் தூரல் நின்று போச்சு. கிளம்பிட்டுருவேன். ஏண்டா சொல்லும்போதே நின்று போச்சுங்கிற, விளங்கும் போடான்றான். ஆனால் தூரல் நின்று போச்சு என்ன ஹிட்டு சார்? இப்படியே நெகட்டிவ் டைட்டில் வச்சு அவர் சக்ஸஸ் பண்ணார். நான் சொன்னேன், அதனால் பிச்சைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை.
அது வேறு இது வேறு. திறமை இருந்தால் நம்ம நெகட்டிவ் பாக்கிற மாதிரி நெகட்டிவ் டைட்டில் வச்சாலும் ஓடிடும். திறமை இருந்தால் பேரில் பிச்சை இருந்தாலும் இசையமைத்து அவர் கோடீஸ்வரன் ஆயிடுவார். அப்புறம் இவருக்கு எனக்கு இன்னொரு ராசி இருக்குது. இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். ஒரு 3 படம் இசையமைச்சிருக்காரு. ஒன்று ரூ, அடுத்து இஎம்ஐ, இன்னொன்று கொட்டுறவன் போயிட்டு இருக்கு. இது 3 நான் நடிச்சிருக்கேன். அப்போ பிச்சைக்கு எனக்கு இந்த ராசி. அப்போ இது அப்போ பார்த்து நடித்தேன். நம்ம அன்றைக்கி பிச்சைன்னு சொன்ன யோசிச்சுமே, அப்போ இது பிச்சை இசையமைச்சு எல்லா நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்குமே, அப்போ பிச்சைக்கு நமக்கும் ஒரு ராசி இருக்குது. அதனால் பிச்சை வாழ்த்துறேன். ஆமாம், நிறைய படம் நீங்கள் நிறைய 10, 20, 30, 100 கூட எடுக்கணும். அப்போ நான் நடிக்க முடியும். உங்களுக்கு ஒரு ராசி இருக்குல்ல. அப்புறம் இதில் ஆதவனின் ஆதங்கம்னு வைக்கலாம் டேட்டில். சார் அண்ணா நீங்கள் ரொம்ப என்னை ஃபீல் பண்ண வச்சியே. நான் கூட என்னடா ஃபஸ்ட்டு ஒரு படம் சொல்கிறாரு, ஒரு படத்தையும் கூப்பிட்றாங்க போல இருக்கு. நல்ல திறமையான ஆள். அந்த ஸ்பாட்டில் டேரக்டாக அப்பப்போ கவுண்ட் அடிப்பார். அவ்வளோ திறமை இருக்குது, அவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்குது. இவர் பயன்படுத்திக்காமல் என்னடா வருஷத்துக்கு ஒரு படம் தான் அப்படிங்கிற அப்படி. அந்த பிளாக் பண்ணி சும்மா இருக்கும். இது நண்பு சார். எப்போவுமே நண்பரால் தான் நம்மளுக்கு பிரச்சனை. எப்பவுமே கூட இருக்கும் தான் புளி வரிப்பான். பாக்கில் சொல்லியிருந்தார் ஒரு பேட்டி. இல்லை அது முந்தான முடிச்சல 4 துரோகிகள்ன்ட்டு. அது மாதிரி கூட இருந்த பிளாக் பண்ணி சும்மா அப்புறம் அவர் ஃபீல் பண்ணிட்டாரு. நானும் நினச்சேன், சரி யாராவது நீ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் படம் இருந்துச்சா நம்ம ஒன்று சொல்லணும், சரி எப்போ நல்ல திறமைசாலிப்பா யூஸ் பண்ணிக்கமா சொல்லணும்னு நினைக்கிறேன். பிளாக் பண்ணி அவர் யூஎஸில் இருக்கார் சார். அவர் எப்போ வருவாரோ அப்போ நடிச்சுட்டு அப்போ கிளம்பிடுவார். அவர் சரி ஓகே இது வேறு மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட் நம்ம அப்போ எனக்கு போச்சு. எனக்கு அப்போ நிறைய சம்பாதிக்கிறாரு. அவர் யூஎஸ்ஏ செட்டில் ஆகிட்டார். அவர் இந்திய குடிமனே இல்லை, முதல்ல தமிழ் குடிமனே இல்லை. அவர் யூஎஸ்ஏ இந்திய குடிமனுக்கு நான் ஏன் போராடணும் அப்புறம் நான் ஒரு அண்ணியை நினச்சிட்டேன். அப்புறம் அவர் ஆதவன், நான் அஜித் மாதிரி நான் வருஷம் ஒரு படம் பண்ணுவேன். அவர் காரேஸு போயிட்டார், ஒரு படம் பண்ணார். நீ யூஎஸ்ஏ போய்ட்டு ஒரு படம் பண்ணுறீங்க. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்? நடிங்க. நீங்கள் உங்கள் ஆசைக்கு போயிட்டு ஒரு படம் பண்ணோம், நாங்கள் ஃபீல் பண்ணணும். இதுக்கப்புறம் யூஎஸ்ஏ ப்ரோக்ராம் கட் பண்ணுங்க, 6 மாதம் இங்கேயே இருங்க. போச்சு. அதனால் 6 மாதம் இங்கே இருங்க. அந்த இந்திய குடியுரிமையை ரெனியூ பண்ணுங்க. ரெனியூ பண்ணிட்டு 6 படம் நானே வாங்கி தந்துடுறேன். இந்த எத்தனை டேரக்டர் இருக்காங்க எல்லோரும் பொறுப்பு. பிளாக் பண்ணி அந்த பிளாக் அவர் உடனே லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வேணான்னாங்க. அது அவங்க வேணான்னாங்க. இவர் அந்த பிளாக் பண்ணி நீ பாண்டி கூப்பிடுங்க. அது பாண்டி சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடாது. அடுத்தவனை கட் பண்ணுறதுலேயே இருக்கிறது. அவர் வாய்ப்பை கட் பண்ணுறாரு, இவர் ஒரு பட்டத்தை கட் பண்ணுறாரு. ஆனால் பிளாக் பண்ணியை மாற்றவே முடியாது. ஏன்னா பிளாக் பண்ணிக்கிறது அவர் உருவ கலருக்காக வச்சது. அதனால் அது சேர்ந்து சார், அது சேர்ந்து தான் பிளாக் பண்ணி. ஓகே. அப்புறம் இந்த படத்தில் ஒரு பாடல் அதுதான் வந்தாங்க. முதல்ல எழுதி வாங்கிட்டு அப்புறம் நடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த பாட்டு தான் அந்த அசுக்கு புஸ்கு மட்டும் பாட்டு. நான் ஃபஸ்ட்டு ஒரு டைப்பாக எழுதினேன். அவங்க எல்லோரும் மியூசிக் டைரக்டர் எல்லோருமே இல்லை சார், நீங்கள் விஜய் படத்தில் ஓப்பன் சாங் எழுதுவீங்களே. ஆமாம், அது மாதிரி பவர்ஃபுல்லாக வேணும்ண்ணா. ஐயோ அது விஜய்க்கியா? இல்லை சார், அந்த மாதிரி ஒரு சாங் வேணும் சார். சரி நான் விட்டேன். சரி ஆசைப்படுறாங்களே, சரி ஒன்று அடிச்சுட்டு ஆனால் இது பேர் தான் பிச்சை, நம்மளுக்கு பிச்சை எடுத்துட்டாரு. ஆமாம் சார், டென்ட்டுக்கு வாங்குங்கிறாரு. என்னையா டென்ட்டுக்கு வாங்குங்கிறேன் சார். கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தைலாம் போட்டு இப்படி தானே. அப்போ தான் நிறையா இங்கிலீஷ் வார்த்தைலாம் போட்டு நிரப்பி அனுப்பியாச்சு. நான் டவுட்டில் இருந்தேன். அப்புறம் சாங் போட்டு கேட்டாங்க. போட்டு காட்டினும்போது இன்னும் பயந்துருச்சு. விஜய் சார் மாதிரி பாட்டு எழுத சொல்லும்போது பயம் இல்லை. சாங்கு போட்டு காட்டும்போது எனக்கு விஜய் சார் பேசும்போது தான் வந்து போகுது. என்னடா இங்கே இவ்வளோ டெம்பிள் அடிச்சிருக்காங்களே மனுஷன், இவன் புது ஹீரோ புதுசு, இன்னொன்று போகிறாங்களேன்னு பயம் இருந்துச்சு. அப்புறம் முடிச்சுட்டு ஒரு நாள் போட்டு காட்டினாங்க. மாஸ்டர் சுரேஷங்கர் சூப்பர் சார், பெண்டு கல்விக்காரன். அவர் அப்படி சொல்லிப்பாங்க போல இருக்கு. பேரரசு படத்தில் விஜய் சார் எப்படி ஆடினாரோ
அது மாதிரி முட்டி போட்டு பிறண்டு என்ன ஆட வைக்கணும்னு அங்கேயும் பிட்ட போட்டாங்களோ இருக்குது. அவர் சொல்லி பார்த்துருப்பாரு, தம்பி உண்டு நீங்கள் அதுவும் கொடுங்க. ஆனால் சார் நல்லா ஆட வச்சிருக்கு சார். ஒரு புது இருந்தளவுக்கு ஆட மாதிரி தெரில. ஒரு நல்ல ஒரு சாங் சில புதுசு ஆடுறவங்க போது நமக்கு கொஞ்சம் ஓவராக தெரியும், மிகையாக தெரியும். இந்த பாட்டு பார்க்கும்போது ஒரு புதுமுகம் இந்த மாதிரி ஆடிக்கான்னு தெரில. யதார்த்தமாக நல்லா அமைஞ்சு வச்சு. வாழ்த்துக்கள் சதாசிவம். ஆனால் இவர் ஏன் அஸ்டன்ட் சொல்கிறாரு? ஆனால் இவர் ஏஸ்டன் மாதிரி இல்லை, அவர் பாய்க்கர் அஸ்டன்ட் மாதிரி இருக்கார். நம்ம உள்ளே டேரக்ஷன் தான் ஒதுக்கிட்டோம். ஏதோ என் படத்துக்கு ஒரு சீன் வருமே, அவ்வளோதான். இவர் வந்து பாய்க்கர் நினச்சிட்டு தான் இவர் இருந்திருக்காரு. சும்மா நம்மளை சொல்கிறது குருநாதன்ட்டு. பாய்க்கர் தான் அவரே டைரக்டர், அவரே ஹீரோ. அது மாதிரி அவரே டைரக்டர், அவரே ஹீரோ. அப்போ நீ வந்து பாய்க்கிறதோட அஸ்டண்ட் தான், அவரோட அஸ்டண்ட் தான். அவன் உனக்கு வந்து மானசிக குரு பாய்க்கரா சார் தான். இண்டஸ்ட்ரிக்கே அவர் தான், உங்களுக்கும் அவர் தான். இன்னைக்கு சார் வந்து வாழ்த்துறதே உங்களுக்கு பெரிய பாக்கியம்ப்பா. அப்புறம் இந்த இஎம்ஐ டைட்டிலுக்கு வருவோம் சார். சீக்கிரம் முடிச்சிடும் சார். சார் எப்படா முடிப்பான், இவன் வேறு ஆரம்பிச்சிட்டானே. 2 நிமிஷம். ஏன்னா எல்லாம் பேசி விட்டு படத்துக்கு பேசி வச்சுக்கல, இவங்க கொண்டு அப்படியே என்ன சார் வந்து வேலையை பண்ண மாட்டேங்கிட்டு. இஎம்ஐயில் நிறைய சொல்லிட்டாங்க. இதில் என்னென்னா, இந்த இஎம்ஐ வந்து ஆம்பளைங்க பைக்கை வாங்கிடுவாங்க, காரை வாங்கிடுவாங்க, வீட்டை வாங்கி விடுவாங்க. பைக்கை வாங்கிவிட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம்ல கட்டுவாங்க. அதுக்கப்புறம் 3-4 வருஷம் கட்ட மாட்டாங்க. அவங்க காலையில் டிஃபன் சாப்பிட்டு நல்லா சோத்தை கட்டிக்கிட்டு அந்த இஎம்ஐயில் அவங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவா ஆஃபீஸ்க்கு. எத்தனைக்கு 8 மணிக்கு தான் கிளம்பிடுவாப்பில். கரெக்டாக 9 மணிக்கு வருவான். டிங் டிங்குமா. கதை தூக்கிறது யார்? அவர் ஒய்ஃப். இஎம்ஐ வாங்கிறது கணவன். அவன் வந்து அவன் பண்ணுற டார்ச்சராக இருக்குன்னு உங்களுக்கு பேசுகிற தோரணை இருக்கும்ல, அவன் ஆதவன் மாதிரி தான் பேசுகிறது. அப்படி இருக்கும். எங்கே உங்கள் புருஷன் எப்போ வருவார், ஃபோன் பண்ணுங்க. அப்புறம் இல்லைங்க அது ஃபோனை எடுக்க மாட்டார், நாங்கள் பண்ணால் எடுக்க மாட்டார், நீங்கள் பண்ணால் எடுங்க. போடுங்கம்மா, ஸ்பீக்கர் போடும். அது ஸ்பீக்கரில் போடணும். இதை அப்புறம் இப்படி சமாளித்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் வருவோம் 4 மணி போல். வந்துட்டார் அவங்க புருஷன் போனவர் நைட்டு 12 மணி வந்தால் கூட அவங்க கிளம்ப மாட்டாங்க. ஒய்ஃபு லேட்டாக வந்தால் கூட கிளம்ப மாட்டாங்க. இவன் வந்து கிளம்புவார். இன்னும்மா வரல உங்கள் புருஷன். அது ஒரு சரி. மறுநாள் 2-3 நாள் கழிச்சு இவன் வந்து பெல் அடிப்பான். அந்த மாதிரி கதவு திறக்கிறதா வேணாமா? வந்திருக்குது யார்? சொந்தக்காரன் வந்திருக்கானா, இல்லை ஒரு கடன் கேட்டவன் கடன் கொடுக்க வந்திருக்கானா? அப்போ திறக்காம போச்சுன்னா இப்போ டென்ஷனில் வந்து யாருன்னு பார்க்குறங்கிட்டு அதுக்கப்புறம் மொட்டை மரம் எட்டி பார்ப்பாங்க. அதனால் பைக் அது நிற்கும். அது நிற்பானா? திறக்கவே மாட்டாங்க. பயம். 1 hour கழிச்சு பார்ப்பாங்க. வெளியவே நிற்பான். கதவு திறக்க முடியாது. பயம். இதில் புருஷன் லோனில் வாங்கி பைக்கை வாங்கி அவன் கிளம்பி போயிட்டான். ஆஃபீஸ் நிம்மதியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்கே வந்து இஎம்ஐக்கு வசூல் பண்ண வராங்கல்ல, இவங்களை மாட்டிட்டு ஒரு பொம்பளை யோசிச்சு பாருங்க சார். அதை எதிர்கொள்கிறது யார்? லேடிஸ். அப்போது நம்ம இஎம்ஐ வாங்கிட்டு நம்ம பைக்கை ஓட்டி சர்னு போயிடும். இங்கே பதில் சொல்கிறது, வெளியே வர முடியாமல் நிற்கிறது. அவன் அசிங்கமாக ரொம்ப கேவலமாக கேட்பான். ஒரு ஸ்டேஷனில் போவான்றான். என் புரிச்சு நீ பேச மாட்டியா அப்படின்பான். அந்த பொண்ணு என்ன பண்ண முடியும்? இஎம்ஐ ஆம்பளைங்க வாங்குகிற இஎம்ஐயால் பாதிக்கப்படுறது பெண்களுக்கு தான் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நாளைக்கு நம்ம இல்லைன்னா லேடிஸை டார்ச்சர் பண்ணுவாங்க, அவங்க அசிங்கமாக பேசுவாங்க, அவமானப்படுத்துவாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் ஒன்றே தப்பிச்சிட்டாங்க. என்னென்னா, நிறைய பேர் என்ன ஆச்சுன்னா 5 மணி 6 மணிக்கு வரான், 7 மணிக்கு வருது இருந்துச்சு. 7 மணிக்கு வெளியடிக்கிறது, கதை தட்டுறது. அப்புறம் இதில் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் இப்போ ஒரு சட்டம் வந்திருக்கு.
6 மணிக்கு மேலே இந்த இஎம்ஐ வசூல் பண்ணவங்கள வீட்டுக்கு போகக்கூடாது. இந்த ஃபோன் பண்ணிலாம் டார்ச்சர் பண்ணக்கூடாது. 6 மணி 6:30க்குலாம் வந்து இவங்க வந்தாங்கன்னா, கடன் கேட்டு வந்தாங்கன்னா போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதனால நிறைய பேர் இன்னைக்கு தப்பிச்சாங்க. கரெக்டாக அவன் ஆஃபீஸுக்கு முடிச்சுட்டு வெளியே டீலாம் சாப்பிட்டு டைம் பார்க்குறது 7 மணி ஆயிடுச்சா உண்டு, அதுக்கு வீட்டுக்கு வர்றது. ஆமாம், இது வரைக்கும் அந்த இப்போ போனதுலேருந்து இப்போ வர வரைக்கும் சமாளிக்கிறது லேடிஸ். அது குடும்பம். நீ வா 25,000 சம்பளம், நீ லோன் ஆசைப்பட்டு லோன் காரே லோனை வாங்கிவிட்டு மாதம் 20,000 லோன் கட்டுற, மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 5,000. இந்த 5,000த்தில் குடும்பத்தையும் சமாளிக்கணும், வாங்கின லோனுக்கு இஎம்ஐ வாங்கி வசூல் பண்ணுவாங்களே இவங்களையும் சமாளிக்கணும். அது பொம்பளை என்ன பண்ணும்? இதெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத இந்த இஎம்ஐ படம் சொல்லியிருக்கு. படம் பார்த்துட்டு நம்ம வந்து இதெல்லாம் பொழுதுபோக்க பார்க்கக்கூடாது, இது பொறுப்போடு பார்க்கணும். பொழுதுபோக்க பார்க்குற படம் வேறு, ஒரு பொறுப்போடு பார்க்குற படம் வேறு. இந்த இஎம்ஐ வந்து நம்மளால் பொறுப்போடு பார்க்கக்கூடிய படம். வாங்கலாம். நமக்கு மாதம் 40,000 சம்பளம் வருதா, அப்போ 5,000 இஎம்ஐ கட்டுற மாதிரி நீங்கள் இப்போ பைக்கையோ இல்லை காரோ வாங்கலாம். மிச்ச பணத்தில் அவங்க வீட்டில் அவங்க குடும்பம் நடத்துவாங்க, சமாளிப்பாங்க. இல்லையே இப்போ செலவு வந்து எப்படி ஒன்று தெரியாது. ஸ்கூல் ஃபீஸ் இன்றைக்கெலாம் எங்கே பார்த்தாலும் 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் ஏழை வர்றான். மருத்துவம் ஏதோ சும்மா வயிற்றுலையும் ஹாஸ்பிட்டல் போனால் போதும், 1 வருஷம் சம்பாதிச்ச பணத்தை அவன் பிடிக்கிறான். இப்போ மருத்துவத்தில் ஹாஸ்பிட்டலில் ஒரு பக்கம் கொள்ளடிக்கிறான். கல்வியில் அண்ணா உங்கள் டைம் வச்சா கிளம்புங்கண்ணே. உங்கள் டைம் வச்சுனா உங்களுக்கு இஎம்ஐ பிரச்சனை நினைக்கிறேன், நீ கிளம்புங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் அடிக்கடி பார்க்குறேன், நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிறீங்க யாரும் தெரியல, அடிக்கடி பார்த்துட்டு இருக்கேன். உங்கள் டைம் வச்சு கிளம்புங்க. யாருக்கு சொன்னீங்களா? கொஞ்சம் இல்லை இது நான் ரெகுலராக பார்த்துருக்கேன், அது எனக்கு கோவம் வருது. நான் இன்னொரு பேசுகிறேன் சார், பாய்க்கிறேன் சார், மன்னிச்சிருங்க சார், நான் அருமையாக பேசுகிறேன். இது நீங்கள் உள்ள உங்கள் டைமில் அதோட முக்கியமாக வேலை தான் கிளம்புங்க. இது எதுக்கு வந்திருக்கீங்க? முடிச்சா பாருங்க, நான் உங்களை வற்புறுத்தலை ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு மாதம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை ஜோக்கடை பேசிக்கிருக்காங்க. அப்போது 40,000 50,000 சம்பாதிக்கும் போது நம்ம 20,000 இஎம்ஐ கட்டணும், பிரச்சனை இல்லை. எப்படி சமாளிக்கலாம்? ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் கொள்ளடிக்கிறான், ஒரு பக்கம் ஸ்கூலில் கொள்ளடிக்கிறாங்க. எப்படி வாழ்கிறது? இதில் இஎம்ஐ கட்டிட்டு இதுலேயும் வாழ்க்கையை இழந்துக்கூடாது. இந்த என்னன்னா ரோட்டில் வாழ மாட்டோம், வாழ்கிறதுக்கு போராடிக்கிட்டே வாழ்ந்து செத்துருவோம். சம்பாதிக்கிற வாழ்கிறதுக்கா போராடுறதுக்கா? வாழ்கிறதுக்கு. அப்போ சம்பாதிச்சு வாழணும்னா, சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும்னா நம்ம இஎம்ஐலேருந்து கொஞ்சம் தப்பிக்கணும். அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு இன்றைக்கி என்ன பிரச்சனை, இன்றைக்கி என்ன ரெண்டு போதை. ஒன்று டாஸ்மாகில் சரக்கு அடிச்சுட்டு அந்த போதை, இன்னொன்று இஎம்ஐயில் பணம் வாங்கிட்டு சந்தோஷம் வாங்குற இந்த போதை. இந்த 2 போதையுமே ஒழியணும். நன்றி, வணக்கம்.